வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் பாதுகாப்பு விதிமீறல் தொடர்பாக இருவர் கைது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சென்னை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் ஒன்றிய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும். இரண்டாவது நாளாக மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் ஒன்றிய குழுவினர் பேட்டி. தமிழகத்தில் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை. அரசியல் சாயம் பூசுவதை அண்ணாமலை வாடிக்கையாக கொண்டுள்ளார். எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. டிசம்பர் 30ஆம் தேதி வரை சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இதுவரை நடத்தப்பட்டுள்ள முகாம்களில் 7 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக பேட்டி. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பாதுகாப்பு குளறுபடி சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற மக்களவையில் நேற்றைய அமர்வின் போது பார்வையாளர் மாடத்தில் இருந்து திடீரென குதித்த 2 பேர் இருக்கைகளின் மீது ஏறி சபாநாயகர் மாடத்தை நோக்கி ஓட முயற்சித்தனர். அவர்கள் கண்ணீர் புகை குப்பிகளை மக்களவையில் வீசியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காவலர்கள் அவர்களை மடக்கி பிடித்து அவர்களை கைது செய்தனர். விசாரணையில் பாஜகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான மைசூரைச் சேர்ந்த பிரதாப் சிம்ஹாவின் நுழைவு ரசீதை மக்களவைக்குள் புகுந்த இருவர் பயன்படுத்தியதாக முதல் கட்ட தகவலில் தெரியவந்துள்ளது. முன்னதாக மக்களவைக்குள் நுழைந்தவர்களில் ஒரு நபரை மடக்கி பிடித்து எம்பிக்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த தாக்குதலால் மக்களவை பரபரப்படைந்ததை தொடர்ந்து பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் மக்களவை 2 மணிக்கு கூடியவுடன் அத்துமீறல் குறித்து அவைத்தலைவர் ஓம் பிர்லா விளக்கம் அளித்துள்ளார். அதில் மக்களவை பூஜ்ய நேரத்தின் போது நடந்த சம்பவம் குறித்து முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு மீறல் சம்பவத்தை அடுத்து பார்வையாளர்களுக்கு பாஸ் வழங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா அறிவித்தார். மேலும் நேற்றைய சம்பவம் குறித்து பேச அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு நிகழ்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஜனநாயக கோவிலான நாடாளுமன்றத்திற்கு மிக பெரும் அச்சுறுத்தல் என பதிவிட்டுள்ளார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்ட மக்களுக்கு 6000 நிவாரணத் தொகை வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவித் தொகையாக 6000 ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இந்நிலையில் நிவாரண உதவித்தொகை வழங்குவது குறித்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அதன்படி வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து துணிகள், பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்களை இழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும், வீடுகளுக்குள் 2 நாட்கள் வெள்ளம் தேங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6000 வழங்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் அதி கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததாலும் பயனாளர்களின் வங்கி கணக்கு எண்களை சேகரித்து நிவாரணம் வழங்க காலதாமதம் ஆகும் என்பதாலும் ரொக்கமாக வழங்கப்படுவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பலர் தங்களது ஏடிஎம் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவற்றை இழந்திருக்கக்கூடும் என்பதாலும் அவர்களுக்கு உடனடியாக பயனளிக்கும் வகையில் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கலாம் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு வாரத்திற்குள் ஒன்றிய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும் என மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் ஒன்றிய குழு தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 2வது நாளாக ஒன்றிய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஒன்றிய குழுவினர் 2ஆம் நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், வில்லிவாக்கம், அம்பத்தூர் எஸ்டேட், பாடி மின் துணை நிலையம், கொரட்டூர் கழிவுநீர் உந்து நிலையம், ஆவின் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். ஆய்வின் போது வெள்ள பாதிப்பில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குணால் சத்யார்த்தி, நிவாரணப் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு இருந்தாலும் இதுபோன்ற பாதிப்புகள் மீண்டும் ஏற்படாத வகையில் நீண்டகால திட்டங்களும் அவசியம் என தெரிவித்தார். மேலும் ஆய்வு அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். பாஜக வெற்றி பெற்ற மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலங்களில் புதிய முதலமைச்சர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். மத்திய பிரதேசத்தில் கடந்த 17ஆம் தேதி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட மோகன் யாதவ்
அம்மாநில ஆளுநர் மங்குபாய் பட்டேலை சந்தித்து புதிய அரசை அமைக்க உரிமை கோரினார். அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து மோகன் யாதவ் மத்திய பிரதேச முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். போபாலில் உள்ள லால் பரேட் மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதேபோல் சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வராக விஷ்ணுதேவ் சாய் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான விஷ்ணுதேவ் சாய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சத்தீஸ்கர் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் குங்கரி தொகுதியின் MLAவான விஷ்ணுதேவ் சாய் புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற தாக்குதல் தினத்தை முன்னிட்டு அனைத்து கட்சிகளின் MPக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத குழுக்களைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் 5 பேர் நாடாளுமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலில் டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் 22ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி நடைபெற்ற அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி, பாஜக தலைவர் JP நட்டா, காங்கிரஸ் நாடாளுமன்ற தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஒன்றிய அமைச்சர்கள், பாஜக, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வழங்கினார். நாகூர் தர்காவில் நடைபெறும் கந்தூரி திருவிழாவிற்கு தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு வனத்துறையின் மூலம் சந்தனக்கட்டைகளை நாகூர் தர்காவிற்கு கட்டணமின்றி வழங்கி வருகின்றது. அதன்படி முதலமைச்சர் MK ஸ்டாலின் நாகூர் தர்கா பெரியாண்டவர் கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தமிழ்நாடு அரசு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையினை வழங்கினார். இதற்கிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் K. பாலகிருஷ்ணன், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்கு 4000 கோடி ரூபாய் செலவிட்ட விவகாரத்தில் தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தட்டம்மை, ரூபல்லா தடுப்பூசி சிறப்பு முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் அங்கன்வாடி மையங்கள், ஆரம்ப சுகாதார மையங்கள், நகர்ப்புற சுகாதார மையங்களில் டிசம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்தார். புயல் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் 9 மாதம் தொடங்கி 15 வயது வரையான குழந்தைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாக தெரிவித்த அவர், இதுவரை நடத்தப்பட்டுள்ள முகாம்களில் 7 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் சாயம் பூசுவதை அண்ணாமலை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, சந்தர்ப்ப சூழல் காரணமாக நடக்கும் பிரச்சனைகளுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அரசியல் சாயம் பூசுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மழை பாதிப்பை வைத்து அண்ணாமலை அரசியல் செய்யலாம் என நினைத்தது தற்போது நடக்கவில்லை என்பதால் ஸ்ரீரங்கம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக அவர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று மற்றும் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகள் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நேற்று தொடங்கியது. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகள் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் நேற்று தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் அமைந்துள்ள மகாமேரு ஸ்ரீ சக்கர பகவதி அம்மன் ஆலயம் 18ஆம் ஆண்டு கார்த்திகை பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பகவதி அருள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி குருசாமி தலைமையில் அம்பாளுக்கு கூட்டு பிரார்த்தனை நிகழ்ச்சி மற்றும் கருட தரிசன பூஜை நடைபெற்றது. பின்னர் பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாளின் தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியின் போது 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வழி நெடுங்கிலும் பொங்கலிட்டு அம்பாளுக்கு நேர்த்தி செய்தனர். இவ்விழாவின் சிறப்பான குருதி அபிஷேகம், கருட தரிசனம், மேலும் பல சிறப்பு அபிஷேகங்களும் அம்பாளுக்கு செய்யப்பட்டன. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டதால் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தொழிற்சங்க பேரவை கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய கரும்பு உதவியாளர் சங்கத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. அனைத்து தொழிற்சங்கங்களும் பல போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல இணை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற போது 2 சங்கத்தினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபி தலைமையில் போதைப் பொருட்கள் எதிரான விழிப்புணர்வு போட்டிகளில் பங்கேற்ற நபர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் அமலாக்க பணியகத்தின் கூடுதல் டிஜிபி மகேஷ் குமார் அகர்வால், ஐஜி ராதிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். சென்னையில் முதல் முறையாக பன்னிரு திருமுறை திருவிழா மற்றும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமண விழா 16ஆம் தேதி IMPA ஏற்பாட்டில் நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி நிர்வாகிகள் குழு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாகவும், திருவாடுதுறை ஆதீனம், தர்மபுரம் ஆதீனம், மதுரை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளதாக நிகழ்ச்சி நிர்வாகிகள் குழு வாசு, ஜோதிடர் செல்வி ஆகியோர் தெரிவித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 5700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 45,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 70 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது. காசா நகர் மீது கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் ராணுவம் போர் தொடுத்து வருகிறது. காசாவின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேல் இந்த போரை தொடங்கியது. இஸ்ரேலின் தாக்குதல்களால் காசாவில் உயிரிழப்பு நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் காசா மீதான இஸ்ரேல் போரில் அங்கு இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 18,000-ஐ கடந்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் வடக்கு காசா முற்றிலும் சீர்குலைந்து உள்ளது. இதற்கிடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பட்டினியாலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்திலும் இருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்திருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது ஐநாவில் உடனடியாக காசாவில் போர் நிறுத்தம் தேவை என மீண்டும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தில் உடனடியாக நிபந்தனையின்றி பிணை கைதிகளை விடுவிக்க வேண்டும், மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் ஐநா வலியுறுத்தியுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா உள்ளிட்ட 153 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தன. உக்ரைன், ஜெர்மனி உள்ளிட்ட 23 நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மக்களவையில் பாதுகாப்பு விதிமீறல் தொடர்பாக 2 கைது. நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாட்டுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சென்னை வெள்ள பாதிப்புகள் குறித்து 1 வாரத்திற்குள் ஒன்றிய அரசிடம் அறிக்கை அளிக்கப்படும். 2வது நாளாக மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் ஒன்றிய குழுவினர் பேட்டி. தமிழகத்தில் 16, 17 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை. அரசியல் சாயம் பூசுவதை அண்ணாமலை வாடிக்கையாக கொண்டுள்ளார். எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பதா என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. டிசம்பர் 30ஆம் தேதி வரை சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். இதுவரை நடத்தப்பட்டுள்ள முகாம்களில் 7 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக பேட்டி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.